ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். சரியா, பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னதுன்னு ஆக்சுவலாக பார்த்தோம். ஓகே, அவரோட செட்டப் என்ன, எக்ஸ்பெரிமெண்ட்டோட செட்டப் என்ன ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுருவோம். கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சா பேரலாக வரும். இந்த இடத்துல 2 ஸ்லிட் போடுவோம். இந்த இடத்துல ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஸ்மால் டின்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனோட டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிட், இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து லைட் எமிட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? இந்த லைட் சோர்ஸ் பார்த்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இட் ஷுட் பி கோஹரண்ட் சோர்ஸ். இதோட இன்டென்சிட்டி சேமாக இருக்கணும், இதோட ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்கணும். ஓகே, அது என்னென்ன கண்டிஷனுங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா, இன்டென்சிட்டி ஆம்ப்ளிடியூட்லாம் சேம்னா என்ன டிஃப்ரென்ஸு? ஓகே, வாட் டஸ் தட் மீன்? ஓகே, இன்டென்சிட்டி சேமாக இருக்கனால எப்படி நமக்கு வந்து ஃப்ரிஞ்சஸ் அது எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிஞ்சஸ் பற்றி நம்ம படித்தோம். கரெக்டாக? ஃப்ரிஞ்சோட லென்த் என்ன, ஃப்ரிஞ்சோட விட்த் என்ன, அதான் ஃபார்ம் ஆகுது. டார்க் அண்ட் பிரைட்லாம் ஃபார்ம் ஆகுதில்ல. இந்த டார்க் அண்ட் பிரைட்டோட விட்த் என்ன? ஓகே, சென்ட்ரல் ஃப்ரிஞ்சிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன? ஓகே, வேறு என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி ஃப்ரிஞ்சோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் அதோட இன்டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? ரைட் வரும். வாட் டு ஐ மீன்? இந்த கிராஃப் பார்த்தோன்னே எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஃப்ரிஞ்ச் வரும், எந்த இடத்துல மினிமம் ஃப்ரிஞ்ச் வரும், மேக்ஸிமா மினிமா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ரீகால் ஆகுதா? ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷன் பண்ணிவிட்டு we will just go get into the problems. சரியா, 2 ப்ராப்ளம் போடுவோம் இன்றைக்கி. 2 ப்ராப்ளம் போட்டு தேர்ட் ப்ராப்ளம் வந்து டெஃபினெட்லாக உங்களால் வந்து அந்த ப்ராப்ளம் போட முடியும். ஓகே, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ த ப்ராப்ளம். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிற ப்ராப்ளம் ஒரு வாட்டி காமிச்சிட்றேன். ஓகே, சி இந்த கொஷின் பாருங்கள். இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், capital D equal to 1 meter, small d equal to 1 mm, lambda equal to 5000 Armstrong. Okay, calculate the intensity on screen at a distance of y equal to 1 by 3 mm. Okay, from central maxima if intensity of each wave is I. Okay, so options கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. சரியா, for now இந்த கொஷின் படித்தா உங்களுக்கு வந்து ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியுது. ரைட் வரும். இந்த கொஷின் படித்தா உங்களுக்கு எதுவும் புரியல. ஆல்தோ உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டும் பார்த்தாச்சு. ஐன்னு என்னது, ஐமேக்ஸ்னு என்னது, ஓகே, ஒய்ன்னு என்னது, ரைட், டீட்டான்னு என்னது, ஃபைன்னு என்னது. ஓகே, டீட்டான்னு என்ன, நல்லா கவனிங்க. டீட்டானா என்ன, ஃபைனா என்ன. ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, மறந்துட்டிங்கன்னா நோ வரி, ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறமா ஓகே, உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னாக்கா, ஜஸ்ட் சி திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியுது ஃபார் நவ். ஓகே, டிஃபிகல்ட்டாக தெரியுது. இந்த லெக்சரோட எண்டில் நீங்களே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த லெவலில் நீங்கள் வந்து இப்போ படிக்க போகிறீங்க நவ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். சரிடா, இது வரைக்கும் என்னென்ன பார்ப்போம். சரியா, இன்டென்சிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு கண்டினியூஸ் சீரீஸாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு நம்பர் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா என்னென்னு பார்ப்போம். ஓகே, டார்க் ஃப்ரிஞ்ச் அண்ட் லைட் ஃப்ரிஞ்ச் பற்றி பார்த்தோம்ல, டார்க் அண்ட் பிரைட் அதை பற்றி பார்த்தோம்ல. ஸோ எத்தனை டார்க் எனக்கு ஃபார்ம் ஆகும், எத்தனை பிரைட் எனக்கு ஃபார்ம் ஆகுன்றதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, அதை டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் ஷேட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்ச். சரி, உங்கள் ஸ்லிட்டோட இந்த ஸ்லிட்டோட சைஸ் சேஞ்ச் ஆக உங்களோட இன்டென்சிட்டியோட ஃப்ரிஞ்சஸோட ஷேப்பில் என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து பார்ப்போம். சரியா, ஸோ இதெல்லாம் போக லெக்சர்ஸில் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். சரியா, நான் எதுக்கு உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் பண்ணுறேன்னாக்கா, இதெல்லாம் வந்து திருப்பி பார்த்தா தான் நமக்கு புரியும். சரியா, இதெல்லாம் பண்ணுற விஷயம் கிடையாது. திருப்பி வி நீட் டு சீ தம், திருப்பி வி நீட் டு ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் தம். சரியா, அதுக்காக தான் நான் திரும்ப ஒரு லெக்சருக்குமே வந்து நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா, யாராச்சும் உங்கள் கிட்டே வந்து ரிசல்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா என்னென்னு கேட்டால்
நோ நீட் டு ரிமெம்பர் எனிதிங் எல்ஸ். சரியா, அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக வரும். சரியா, அதே மாதிரி டெல்டா எக்ஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாக்கா யூ வில் நோ நீட் டு ரிமெம்பர் எனிதிங், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். சரியா, ஃபையோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். சரியா, ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், we need to consider a cardboard அல்ல ஸ்லிட் ஃபார்ம் பண்ணுவோம்ல. ஸோ ஐ எம் கன்சிடரிங் மை கார்ட்போர்ட் ஹியர் அண்ட் ரெண்டு ஸ்லிட் S1 அண்ட் S2 எடுக்கிறேன். ஓகே, ஸ்லிட் S1 அண்ட் ஸ்லிட் S2. சரியா, ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்னால் ஸ்மால் டி. ஓகே, அண்ட் ஐ எம் பிளேசிங் மை ஸ்க்ரீன் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் டி. சரியா, ஸ்மால் டி என்னது ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், கேபிட்டல் டி என்னது ஸ்லிட்டுக்கும் உங்களோட ஸ்க்ரீனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். சரியா, அக்கார்டிங் டு கண்டிஷன் என்ன, ஸ்மால் டி ஷுட் பி மச் ஐ மீன் கேபிட்டல் டி ஷுட் பி மச் கிரேட்டர் தென் ஸ்மால் டி. இது வந்து மீட்டரில் இருந்துச்சுன்னா இது வந்து ஷுட் பி இன் mm. சரி, அந்த கண்டிஷன் அச்சீவ் பண்ணோம்னா எதுக்கு அந்த கண்டிஷன் அச்சீவ் பண்ணுறோம், இன் ஆர்டர் டு கெட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரிஞ்ச். ஓகே, டிஸ்டிங்க்டான ஃப்ரிஞ்ச் கிடைக்கிறதுக்காக வி ஆர் அஸ்யூமிங் தட் கண்டிஷன். சரி, இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சு. நவ் சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும், சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும்னா இந்த ரெண்டு ஸ்லிட் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்க லைன் எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவோம். சரியா, இந்த இடத்துல தான் உங்கள் மேக்ஸிமம் சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த இடத்துல சென்ட்ரல் மேக்ஸிமா ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல டார்க் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல திருப்பி பிரைட், இந்த இடத்துல டார்க், இந்த இடத்துல பிரைட். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்ருக்கும். சரி, ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமா ஃபார்ம் ஆகிற இடம் வந்து இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். சரியா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் டின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். சரி, இது வரைக்கும் புரிஞ்சா சென்ட்ரல் மேக்ஸிமா ஃபார்ம் ஆகிற டிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன். சரியா, அக்கார்டிங் டு த YDSC எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு ரே வந்து ஸ்லிட் 1லேருந்து இட் வில் கம் அண்ட் ஸ்ட்ரைக் ஹியர். ஓகே, அதே மாதிரி ஸ்லிட் 2லேருந்து வர ஒரு ரே வந்து இட் வில் கம் அண்ட் ஸ்ட்ரைக் ஹியர். ஓகே, எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இப்போ வந்து ஒரு மேக்ஸிமாவா இல்லை மினிமாவான்றது இந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அமேரைட் வரும். சரி, இப்போ நான் சொன்ன ஒரு லைனில் நிறைய மீனிங் அண்ட் நிறைய கான்செப்ட் வந்து ஒழிஞ்சிருக்கு. சரியா, என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்க பாயிண்ட் P. ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ரெண்டு ரே மீட் ஆக போகுது, ஸ்லிட் 1 அண்ட் ஸ்லிட் 2லேருந்து. சரியா, இப்போ இந்த பாயிண்ட் P எனக்கு ஒரு டார்க் ஃப்ரிஞ்சாக வருமா இல்லை பிரைட் ஃப்ரிஞ்சாக வருமாங்கிறது ஹெவிலி டிபெண்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் திங் அண்ட் திஸ் திங். சரியா, இது வந்து நார்மல் லாங்குவேஜில். கொஞ்சம் வந்து ஃபிசிக்கல் லாங்குவேஜில் போனோம்னாக்கா திஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமா டிபெண்ட் ஆன் த பாத் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சா, பாத் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, இங்கேருந்து இங்கே வர எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சோ அது. ஓகே, இங்கேருந்து இங்கே வர எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சோ அது. ஓகே, ஆக்சுவலாக பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் வாட், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, சரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லை. சரி, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன், பாத் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். கரெக்டாக, இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டார்க் இல்லை பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். சரியா, அந்த பார்ட் டிஃப்ரென்ஸ் என்னது ஆக்சுவலாக. சரி, இப்போ இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஏன் பிரைட் ஃப்ரிஞ்ச் வருது, பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. சரியா, இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. பாத் டிஃப்ரென்ஸே கிடையாது. சரியா, பாத் டிஃப்ரென்ஸே இல்லைனா ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஓகே, நல்லா கவனிங்க, பாத் டிஃப்ரென்ஸே இல்லைனா ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது 5. ஓகே, ஜஸ்ட் லிசன் நவ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லைனா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மேக்ஸிமம் சேர்ந்து பெரிய மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். சரி, அதுக்கான ஃபார்முலாலாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நவ் இதெல்லாம் ஒரு விஷயம். சரியா, இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ டெல்டா எக்ஸுங்கிறது எப்படி காமிப்போம், ஆக்சுவலாக எங்கே இருக்குது உங்கள் டெல்டா எக்ஸு, இட் இஸ் ஹியர். ஓகே, இந்த இடத்துல ஒரு பர்பெண்டிகுலர் வரைகிறேன். சரியா, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். சரியா, இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பண்ணால் தான் இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் ஆகுது. ஓகே, ஐம் சாரி, வேறு மாதிரி சொல்கிறது கவனிங்க. பாயிண்ட் P இங்கே இருக்குது. ஓகே, ஸ்லிட் 1 மேலே இருக்குது, ஸ்லிட் 2 கீழே இருக்குது. ஓகே, எதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்லே கம்மியாக இருக்கும், S1P கம்மியாக இருக்குமா, S2P கம்மியாக இருக்குமா, டெஃபினெட்லி திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் திஸ் டிஸ்டன்ஸ். கரெக்டாக, ஏன்னா பாயிண்ட் 2 வந்து ரொம்ப கீழே இருக்குது, இது வந்து நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சரியா, ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக,
அதுதான் ஆக்சுவலாக பாத் டிஃப்ரென்ஸ். சரி, அந்த பாத் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா ஜஸ்ட் ட்ரா அ பர்பண்டிகுலர் ஃப்ரம் திஸ் ஒன். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக. ஓகே, இங்கே ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சேன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு க்ரியேட் ஆகிற அந்த பாத் டிஃப்ரென்ஸ். ஒரு வேளை நான் இந்த டிஸ்டன்ஸை நான் வந்து இது கூட மைனஸ் பண்ணிட்டேனாக்கா, ஓகே, தென் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஐ வில் கெட் அ பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகே, ஸோ டெல்டா எக்ஸை வந்து எனக்கு வந்து S2P மைனஸ் S1P பண்ணனாக்கா ஐ வில் கெட் டெல்டா எக்ஸ். சரியா, அந்த டெல்டா எக்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் டெல்டா எக்ஸ். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? இப்போ இது என்ன டீட்டான்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது என்னது டீட்டான்னு என்னென்னா இட் இஸ் த ஆங்கிள் மேட் பிட்வீன் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் டு த பாயிண்ட். ஓகே, இது வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம டீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கோம். பட் ஃபைங்கிறது என்னது ஆக்சுவலாக நான் அதான் சொல்லணும்னு நினச்சேன். டீட்டாவுக்கும் ஃபைக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரியாது. ஓகே, நோபடி நோஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த திங். சரியா, டீட்டா வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அசம்ஷன். சரி, மேத்தமெட்டிக்கல் அசம்ஷன் என்னென்னா சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கும் உங்களோட பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் டீட்டா. ஓகே, டீட்டா இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஆங்கிளை வச்சு என்ன சொல்லலாம், ஒய் கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? டேன் டீட்டான்னு வச்சு y/dன்னு வச்சு கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த டீட்டா நமக்கு எதுக்கு தேவைப்படும்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இந்த டீட்டா தேவைப்படும். ஸோ அதனால் வி அஸ்யூம் டீட்டா. ஓகே, பட் ஃபைங்கிற டேர்ம் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிசிக்கல் டேர்ம். சரியா, இது என்னது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு ஃபீல் வரணுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னது நாகினின்னு சொன்னேன்னா, நாகினி என்னது, நாகினின்னா என்ன, ரெண்டு பாம்பு இப்படி போயிட்டுருக்குன்னா ரெண்டு பேரும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் என்ன ஆகும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போவாங்க. இவன் மேலே போனால் இவனும் மேலே போவோம், இவன் கீழே வந்தால் இவனும் கீழே வரும். சரியா, இதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். சரியா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும்னா ரெண்டும் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கணும், ஒரே ஃபேஸை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்காக தான் நம்ம கொஹரன்ஸ் சோர்ஸ், இன்டென்சிட்டி சேம் அதெல்லாம் எடுத்ததுக்கே என்ன காரணம், உங்களுக்கு இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடக்கூடாதுன்றது தான் காரணம். சரியா, ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபீல் வந்துட்டு தான் நான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆப்வியஸ்லி இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மாறுதா. ஓகே, டிஸ்டன்ஸ் மாறுறதுனால பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் டெஃபினெட்லி சேஞ்சிங், அதில் டவுட் இல்லை. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் மாறும். ரைட் வரும். இப்போ தான் சொன்னேன் அந்த பாம்போட எக்ஸாம்பிள். சரியா, ரெண்டுமே ஒரே டைமில் ஏறி இறங்கினா தான் வந்து சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும், சேம் ஃபேஸில் இருக்கும். ஒருவேளை இந்த பாம்பு கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா ஆகும், இட் வில் அந்த டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். இது மேலே போகிறப்ப இந்த பாம்பு கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சா இந்த என்ன ஆகும், இது வந்து கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும். லைக் இந்த ஃபேஸில் வந்து கண்டிப்பாக இந்த பாம்பு இருக்காது. ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் சொன்னேன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஐ ஹோப் ஃபைக்கும் டீட்டாக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். டீட்டா இஸ் கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்கல் டேர்ம், solely used only for finding distance of the point from the central fringe. சரி, அதுக்காக மட்டும் நான் டீட்டா யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்றது பார்த்துடலாம். சரி, இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, இதெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேன்னா பிகாஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே தெரியணும். சரியா, நேச்சுரலாகவே தெரியறதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, நான் ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்ம அதே அசம்ஷன்ஸ் தான். ஸ்லிட் 1 அண்ட் ஸ்லிட் 2ல் I1 அண்ட் I2 இன்டென்சிட்டி வருது. சரியா, லெட் அஸ் அஸ்யூம் I1 இஸ் ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு I. எதுக்காக இந்த அசம்ஷன் எடுக்கிறோம், in order to keep the intensity same. ஓகே, ஒன்ஸ் நான் இன்டென்சிட்டி சேமாக வச்சுட்டேன்னா ஆம்ப்ளிடியூட் சேம் ஆகிடுமா. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் ஃபார்முலா பார்த்தோம், I ஈக்குவல் டு K இன்ட்டு A ஸ்கொயர் இன்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இன்டென்சிட்டி சேம் ஆச்சுன்னா எனக்கு ஆம்ப்ளிடியூட் சேம் ஆகும். சரியா, ஆம்ப்ளிடியூட் சேம் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடுது, பாத் டிஃப்ரென்ஸ் வராது. ஃப்ரீக்வன்சி சேம் ஆகுது, ஃப்ரீக்வன்சி சேம் ஆச்சுன்னா பாத் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வராது. கரெக்டாக நான் உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலாவில் எஃப் வந்து எப்படி டிபெண்ட் ஆகிருக்குன்றதும் நான் எழுதி காமிச்சேன். சரியா, ஸோ அல்டிமேட்லி ஃப்ரீக்வன்சியை சேம் பண்ணுறதுக்காக வி ஆர் அஸ்யூமிங் இன்டென்சிட்டி ஆஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்படி எடுத்தோம்னா வி வில் கெட் அ டிஸ்டிங்க்ட் இன்டர்ஃபரன்ஸ். சரியா, அதுக்காக தான். சரியா, நவ் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி வேணும். ஓகே, ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா என்ன, IR ஈக்குவல் டு I1 + I2 + 2 root I1 I2 இன்ட்டு cos phi. நல்லா கவனிங்க, cos phi. ஓகே, cos phi not theta. நான் என்ன சொன்னேன், theta is completely a mathematical term used for finding distance y. ஓகே, சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கும் உங்கள் பாயிண்ட்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் y. ஆனால் இங்கே இருக்கிறது phi. உங்கள் இன்டென்சிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் வாட், phi. phiன்னு என்னது, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் உங்கள் இன்டென்சிட்டி கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆகிருக்கு. ஆப்வியஸ்லி வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ உங்கள் ஃபையோட வேல்யூ மாறுச்சுன்னா
ஐயோட வேல்யூ மாறும். ஐயோட வேல்யூ மாறுச்சுன்னா ஒரு பக்கம் அது மேக்ஸிமமாக இருக்கலாம், ஒரு பக்கம் அது மினிமமாக இருக்கலாம். சரியா? ஸோ இன்டென்சிட்டி ரிசல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு I1 + I2 + 2 ரூட் I1 I2 cos 5. சரி, நம்ம திருப்பி பார்க்குறதுனா ஒரே காரணம் வந்து ரிவிஷன் ஆகணுன்றதுக்காக. ஸோ கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. பிகாஸ் எப்போ இந்த விஷயம்லாம் இந்த ஐஆர், ஓகே, இந்த ஐஆர், இந்த 5 இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக தெரியாமல் இதெல்லாம் ஒரு மீனிங்கை கன்வே பண்ணதோ, சரியா, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் போடுறதுக்கு ஈஸியாக வரும். சரியா? இப்போ கேட்டுன்னு போட்டேன்னா, ஓகே, கேட்டுன்னு போட்டால் உங்களுக்கு ஆப்வியஸாக இது வேர்டாகவே தெரியாது. கரெக்டாக இது ஒரு சிம்பிள், இது வேர்டாகவே தெரியாது. டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பூனை தான் ஞாபகம் வரும். ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி தான் சேம் இந்த ஐ அண்ட் இந்த 5 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு இது வந்து ஒரு சிம்பிளாக தெரியக்கூடாது. ஓகே, டேரெக்ட்லி இதோட மீனிங் உங்களுக்கு கன்வே ஆகணும். சரியா? அதுதான் கிளியராக படிக்கிறதுக்கான அர்த்தம். சரியா? ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் தட் ஃபீலிங் இன் டு யூ. சரியா? ஸோ நம்ம அசம்ஷன்னா I1 and I2 ஆர் சேம். சரியா? அப்போ when I substitute I1 as I and I2 as I am getting I plus I plus 2i cos 5. okay, 2i cos 5. so finally I can write it as 2i plus 2i cos 5. இல்லை 2i நான் வெளியே எடுத்தாக்கா 2i into 1 plus cos 5 ஆகுதா? நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் 1 plus cos 5 we can write it as cos square 2 cos square 5 by 2. okay, 2 cos square 5 by 2. when I substitute and solve this, IR equal to 4i cos square 5 by 2. okay, so resultant intensity when I and I are same, okay, it will become 4i cos square 5 by 2. சரியா? ஒரு டைம் என்ன ஆகும் தெரியுமா? காம்படேட்டிவ் எக்ஸாமில் சில பேர் இந்த ஃபார்முலா டேரெக்டாக படித்து வச்சுருவாங்க. சரியா? ரிசல்ட் இன்டென்சிட்டி வேணும்னா 4i cos square 5 by 2. சரியா? ட்விஸ்ட் எங்கே வைப்பாங்கன்னா உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை போனீங்கன்னா ஐயோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த I1 and I2 தே வில் சேல் அந்த ரெண்டு ஸ்லிட் எடுத்தோம்ல, நான் சேம் இன்டென்சிட்டியில் இந்த ஸ்லிட்லேருந்து எனக்கு I1 இன்டென்சிட்டி, இந்த ஸ்லிட்டில் I2 இன்டென்சிட்டி வருது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ டெஃபினெட்லாக இந்த ஃபுல்லாகவே வந்து மாறிடும். சரியா? அதுக்கு தான் கான்செப்ட்ஸெல்லாம் படிக்கணுங்கிறது. ஓகே, ஸோ IR equal to 4i cos square 5 by 2. சரியா? இப்போ இது தெரிஞ்சிச்சுனாக்கா we can easily say that உங்கள் இன்டென்சிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5. ஓகே, அப்படி இந்த இன்டென்சிட்டி எனக்கு மேக்ஸிமமாக இருக்கணும்னாக்கா இது கான்ஸ்டன்ட், இதை மாற்ற முடியாது. கரெக்டாக? அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் 5 by 2 மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகே, ஸோ காஸ் ஸ்கொயர் 5 by 2 மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா என் இன்டென்சிட்டி மேக்ஸிமம். காஸ் ஸ்கொயர் 5 by 2 மினிமமாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி மினிமம். ஓகே, மேக்ஸிமமாக இருந்தால் வி கால் இட் as மேக்ஸிமா, மினிமமாக இருந்துச்சுன்னா we call it as minima. maxima is nothing but constructive interference, minima is nothing but destructive interference. சரியா? கொஞ்சமாக ஞாபகம் வருது எல்லாமே. ஓகே, நான் இந்த 5 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, சி அல்டிமேட்லி 5ம் வந்து ஒரு குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. என்னது? 2pi by lambda into what? delta x. ஞாபகம் இருக்கா? delta x equal to ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வந்த என்னது? 2pi lambda by 2pi into 5ன்றது தான் என்னது? டெல்டா எக்ஸோட ஃபார்முலா. டெல்டா எக்ஸ்னால் என்னது? பாத் டிஃப்ரென்ஸ். டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு, பொறுமையாக கவனிங்க, lambda by 2pi into 5. ஓகே, இதுதான் உங்கள் ஃபார்முலா. ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு lambda by 2pi into ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஒருவேளை உங்கள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா யூ வில் கெட் பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஒருவேளை பாத் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா யூ வில் கெட் என்னாச்சு? பாத் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அல்டிமேட்லி என்ன சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு? ரிசல்ட் இன்டென்சிட்டி சேம் ஆகும். சரி, இப்படி பாருங்கள். இல்லைன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. சரியா? 5 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டெல்டா எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நான் ஒரு வேளை பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு வேளை எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ பாத் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இன்டென்சிட்டி. சரியா? அப்போ நான் இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ணும்? அல்டிமேட்டாக நான் பாத் டிஃப்ரென்ஸை மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மாறும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மாறுச்சுன்னா ஐ மாறும். ஓகே, இதுதான் அந்த பாம்பு எக்ஸாம்பிளையும் நான் சொன்னேன். ஓகே, ஒருவேளை ரெண்டு பாம்பு ஒரே பாத் டிஃப்ரென்ஸே இல்லாமல் போச்சுனாக்கா என்ன ஆகுது? ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லைனா இது எப்படி போதோ அதே மாதிரி தான் இது போகும். அதாவது இன்டென்சிட்டி வில் பி சேம். ஒருவேளை நான் என்ன பண்ணிட்டேன்? இதை சின்னது இது பெருசாக வரைஞ்சிட்டேன். ஐ எம் கிரியேட்டிங் பாத் டிஃப்ரென்ஸ். பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணனால என்னாச்சு? எனக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணனால என்னோட இன்டென்சிட்டி 1 அண்ட் இன்டென்சிட்டி 2 வில் பி டிஃப்ரெண்ட். அவ்வளோதான்டா. ஓகே, ஸோ ஐ திங்க் கொஞ்சம் ஃபீல் ஆக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ now see இப்போ இது மேக்ஸிமமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சரியா கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சரியா கன்ஸ்ட்ரக்டிவ்னா வந்து மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்டிவ்னா மினிமம் எனக்கு இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா cos square 5/2 ஷுட் பி மேக்ஸிமம் கரெக்டாக cos square 5/2 எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் cos thetaவோட வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் 1ல் ஓகே cos theta 1ஆக இருக்கும்போது தான் அப்போ my phi should be அதாவது என்னோட ஆங்கிள் ஓகே என்னோட ஆங்கிள் ஷுட் பி 0 2π 4π அந்த மாதிரி am I right வரும் cos square 5/2 எப்போ 1ஆக இருக்கும் if my angle is what 0 degree am I right cos 0 is 1 அதே மாதிரி if my angle is 2π அதே மாதிரி 3π 4π okay 6π I'm sorry only even multiples வரும் கரெக்டாக 2 and π அந்த மாதிரி ஃபார்முலா என்னது 2 and π ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து 0 2π 4π 6π 7π 8π 9π 10π எங்கெல்லாம் இந்த வேல்யூஸ் வருதோ அங்கெல்லாம் ஐ வில் கெட் cos square 5/2 as maximum ஒன்ஸ் இது மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா எனக்கு ரிசல்ட் இன்டென்சிட்டி வில் பி மேக்ஸிமம் which is nothing but what மேக்ஸிமம் அதாவது டெல்டா எக்ஸ் ஐ மீன் ஐ மேக்ஸ் ஓகே ஐ மேக்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நான் என்ன சொன்னேன் 5 is dependent on delta x கரெக்டாக டெல்டா எக்ஸோட ஃபார்முலா என்ன டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு λ/2π இன்ட்டு 5 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக அப்போ இது மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா டெல்டா எக்ஸ் எப்படி மாறும் 0 λ 2 λ 6 இது 6 λ ஆமாம் 16 λ ஓகே n λ சிம்பிளாக சொல்லணும்னா டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு n λ 5 ஈக்குவல் டு 2n λ அவ்வளோதான் சரியா சிம்பிள் 5 and டெல்டா எக்ஸை வந்து உங்களுக்கு ரிவைன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ when I substitute 0 here I will get 4i maximum intensity will be 4i similarly minimum intensity மினிமம் வேல்யூ எப்போ வரும் cos square 5/2 வேல்யூ மினிமமாக இருந்துச்சுன்னா எனக்கு மினிமம் இன்டென்சிட்டி வரும் சரியா காஸ் உங்களுக்கு இந்த டவுட் நிறைய பேருக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க லாஸ்ட் வீடியோ நான் நடத்துகிறப்பே டவுட் வந்திருக்கும் காஸோட வேல்யூ மினிமம் வந்து 1லேருந்து -1 வரைக்கும் ஆமரைட் வரும் ஓகே பட் ஆனால் இந்த இடத்துல நான் மினிமம் 0ன்னு எடுத்திருக்கேன் ஏன் நல்லா யோசிச்சு பாருங்கள் why should I take 0 as minimum value here பட் காஸோட வேல்யூ மினிமம் வந்து 1 and -1 தான் எடுத்துருக்கணும் சரியா நல்லா கவனிங்க -1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன அது இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் இருக்குது காஸ் ஸ்கொயர் ஆச்சுன்னா அது -1 will become ultimately +1 ஓகே அப்போ அல்டிமேட்டாக எனக்கு என்ன ஆகிடுது மினிமம் வேல்யூ கிடைக்காது எனக்கு 4i தான் கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து காஸ் ஸ்கொயரில் இருக்குது ஸோ அதனால் நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ் என்னோடய மினிமம் வேல்யூ கிடையாது 0 தான் என்னோடய மினிமம் வேல்யூ சரி அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த கிராஃப்லாம் போட்டு காமிச்சேன் சரியா ஸோ cos square 5/2 எங்கெல்லாம் 0 இருக்கணும் if 5 equal to π/2 3π/2 5π/2 ஜென்ரலாக சொன்னால் 2n - 1/2 into π okay similarly delta x for destructive interference λ/2 3 λ/2 5 λ/2 ஓகே இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு சரியா ஸோ ஒன்ஸ் ஐ சப்ஸ்டியூட் தட் I minimum equal to 0 சரியா இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஓரளவுக்கு ரிவைஸ் ஆகிடுச்சா ஓகே நான் ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டேன்னா டெல்டா எக்ஸ்னால் என்ன சொன்னேன் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் சரியா இன்னொரு உங்கள் லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா ஒன்று சொன்னேன் என்னது டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு d sin θ ஓகே இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளில் இருந்து இந்த ட்ரையாங்கிள் கொண்டு வரப்போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ட்ரையாங்கிளில் இருந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து கூட்டிகிட்டு வர போகிறது என்னது இந்த ஃபார்முலா தான் சரியா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஃபார்முலாவில் தான் என்ன இது இந்த டிஸ்டன்ஸும் ரிலேட் பண்ணிகிட்ருப்போம் இந்த டிஸ்டன்ஸ் வச்சு சரியா ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா ஓகே நான் I think we are ready for problems now சரியா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடுங்க see question படிங்க in YDSE oh my god in YDSE the maximum intensity on a screen is I0 okay maximum intensity on a screen is I0 இவ்வளோ நேரம் நம்ம I max ன்னு படிச்சதை கொஷனில் ஜஸ்ட் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி I0 கொடுத்தாங்க சரியா find intensity at a place okay இது place find intensity at a place where first point phase difference between the two waves is π/3 phase difference என்னது 5 ஓகே அதுக்கு தான் நான் புரிஞ்சு படிக்கணுன்ற சொல்கிறது கரெக்டாக அடுத்து path difference equal to என்னது டெல்டா எக்ஸ் equal to λ/4 ஓகே
இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் தரவானது இந்த கொஷின் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு கரெக்டாக. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி பற்றி பேசுனாங்கன்னா ஐமேக்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இன் YDSC the maximum intensity on a screen is I0. Find the intensity, okay, find the intensity at a place. ஓகே, ஒரு பிளேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்கள் ஸ்க்ரீன் இருக்குது கரெக்டாக, சென்ட்ரல் ஃப்ரிட்ஜிங் இருக்குது. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா சென்ட்ரல் ஃப்ரிஞ்சில் இருந்து ஃபைண்ட் த இன்டென்சிட்டி அட் அ பிளேஸ் வேர். ஓகே, என்னோடய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அந்த பாயிண்டில் என்னோடய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில், இன்னொரு பாயிண்டில் பாத் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இது ரெண்டும் வந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்டென்சிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அதாவது ஐஆர் கேட்குறாங்க. ஓகே, ஐஆரோட ஃபார்மில் என்ன தெரியும், ஐமேக்ஸ் இன்ட்டு ஐஆரோட ஃபார்மில் என்ன தெரியும், I1 + I2 இன்ட்டு 2√I1 I2 இன்ட்டு cos 5. சரியா, எப்படின்னு பாருங்கள், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி கொஷின் தான். நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரியா, அதான் நான் சொன்ன மாதிரி ஐஆரோட ஃபார்மில் என்ன, 4i cos square 5/2. ஏன் இந்த இடத்துல நான் 4i எடுத்திருக்கேன், கொஷனில் ஆப்வியஸாக என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. சரியா, மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு மென்ஷன் பண்ண ஒரே காரணத்துக்காக IR = 4i cos square 5/2. ஒருவேளை இந்த இடத்துல இந்த வேர்டு கொடுக்கலான்னு என்ன பண்ணியிருக்கணும், we should have taken I1 + I2. ஓகே, அந்த மாதிரி. ஸோ IR = 4i cos square 5/2. சரியா, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு, கொஷினில் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கொடுத்தாங்களா, மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு என்னது, Imax = just now derive பண்ணும், என்னது 4i. ஓகே, ஸோ கேன் ஐ ரைட் திஸ் Imax as IR = I0 × cos square 5/2. புரியுதா, சிம்பிள்டா. இங்கே பாரு, ஐமேக்ஸோட வேல்யூ என்ன கொண்டு வந்தீங்க, 4i. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, IR = 4i cos square 5/2. இந்த 4i என்னது ஆக்சுவலாக ஐமேக்ஸ் தானே. ஓகே, ஸோ அதுதான் எழுதியிருக்கேன், IR = IMAX × cos square 5/2. அதான் இங்கேயும் போட்டிருக்கேன். சரியா, IR = IMAX × cos square 5/2. ஓகே, இப்போ 5 இது மறந்துடுங்க, cos square 5/2 இங்கே இருக்குது. ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னா இஃப் phi = π/3. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, π = π/3 போட்டால் என்ன ஆகும், π/3 × 1/2, அதாவது π/6 ஆகுது. சரி, cos square π/6. ஓகே, நவ் can I write it as cos π/2 π/6. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது என்னது, √3/2. am I right or wrong, cos √3/2 ஸ்கொயர் பண்ணால் தான் we will get cos. இப்போ இது எப்படி இருக்குது, π/6 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. am I right, cos π/6 என்னது, √3/2. சரி, √3/2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3/4. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன சொல்லிக்கலாம், ரிசல்ட் இன்டென்சிட்டி = 3/4 × Imax. ஓகே, I0. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, Δx கொடுத்துருக்காங்க. Δx = λ/4. ஓகே, நான் என்ன சொன்னேன், டெல்டா உங்களுக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக ரிசல்ட் இன்டென்சிட்டி வேணுமா, ரிசல்ட் இன்டென்சிட்டி வேணும்னா என்ன வேணும், ஃபையோட வேல்யூ வேணும். சரியா, ஃபையோட வேல்யூக்கும் டெல்டாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். என்னது, என்னோட Δx = what, Δx = λ/2π into phase difference. Okay, λ/2π into phase difference. So can I write phi = 2π/λ into phase difference, path difference? am I right or wrong, சிம்பிளாக அந்த ஃபார்மில் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ கிவன் இஸ் டெல்டா λ/4. λ/4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் லாம்டாவும் கேன்சல் ஆகிட்டு 2π/4 ஆகும், அதாவது π/2 ஆகும். ஓகே, ஸோ உங்கள் ஃபையோட வேல்யூ வந்து π/2. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் π/2 இன் திஸ் ஃபார்முலா பண்ணோம்னாக்கா cos I0 × cos square π/4 = 1/√2. சரியா, cos π/4 1/√2, அதோட ஸ்கொயர் பண்ணோம்னா we will get I0/2. ஓகே, ஸோ கொஷின் எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, நமக்கு டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுன்னா, நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம்னா கொஷின் வில் பி வெரி வெரி சிம்பிள். நவ் செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின் ஒரு நல்ல கொஷின். ஆக்சுவலாக இந்த கொஷின் போட்டிங்கன்னா ரியலி கான்செப்ட் ரொம்ப கிளியராக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா, பாருங்கள், YDSC. ஓகே, capital D = 12 meter, small d = 0.25 centimeter. okay, lambda = 600 nanometer. okay, calculate the distance y, okay, from central maxima where intensity of screen is
75% ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ரியலி குட் கொஷின். சரியா, கொஷனில் இருக்க டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீனது distance between the slit and the screen. Okay, small d na distance between the slit, lambda naka wavelength. Okay, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, calculate distance y. distance y என்ன சொன்னேன், உங்களோட சென்ட்ரல் ஃப்ரிஞ்சிலேருந்து மேக்ஸிமம் இல்லை மினிமம் இன்டென்சிட்டி இருக்க ஒரு ஃப்ரிஞ்ச் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் y. ஓகே, distance y from the central maxima. Okay, where intensity on screen is 75% of maximum intensity. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டார்க்கன், இதுதான் என்னோட சென்ட்ரல் ஸ்ப்ரிஞ்ச். கரெக்டாக? ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்ன வரப்போகுது, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்க போகுது. கரெக்டாக ஐ மேக்ஸாக இருக்க போகுது இந்த இடத்துல. சரியா, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இருக்குது, இன்டென்சிட்டி வந்து 100 இருக்குது. சரியா, இதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் என்ன சொல்லியிருக்கேன், இன்டென்சிட்டி கம்மியாகிட்டே போகும்னு சொன்னால் அந்த கிராஃப் பார்த்தோம்ல, இன்டென்சிட்டி வில் பி மேக்ஸிமம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்டென்சிட்டி கம்மியாகிட்டே இருக்கும். சரியா, எனக்கு இந்த ஸ்க்ரீனில் ஐ வாண்ட் நோ அ பாயிண்ட். ஓகே, வேர் எனக்கு வந்து இன்டென்சிட்டி இந்த இடத்துல 100 இருக்கக்கூட 75 இருக்கணும். அதாவது 75% ஆஃப் திஸ் ஒன். இன்டென்சிட்டி 75 இருக்க மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச். இதுதான் கொஷின். சரியா, நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் கொஷின். ஓகே, வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போடுறேன். ஓகே, நான் சி ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்கடா உங்களுக்கு, ஐ மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, 75% ஆஃப் ஐ மேக்ஸ். சரியா, அப்போ என்ன பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும்னா ரிசல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு என்ன தெரியும், 4i cos square 5/2. கரெக்டாக? கொஷின் என்ன சொல்லிட்டாங்கன்னா 75% ஆஃப் மேக்ஸிமம் என்னோட ரிசல்ட் இன்டென்சிட்டி. ஓகே, 75% ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வில் மை ரிசல்ட் இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ கேன் ஐ சே my result intensity is 75% of maximum intensity. கரெக்டாக? Imax என்னது, Imax equal to 4i. ஸோ டேரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா 75% of 4i will be my result intensity. கரெக்டாக? இப்போ இந்த ரிசல்ட் இன்டென்சிட்டியோட வேல்யூவை நான் இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, என்ன ஆகும், 75% of maximum intensity equal to 4i cos square 5/2. am I right? 4i கேன்சல் பண்ணிடுங்க, 3/4 மாறும் இது. கரெக்டாக? ஸோ cos square 5/2 equal to 3/4. ஓகே, cos square 5/2 equal to 3/4 and cos 5/2 will be root 3/2. ஸோ ஆப்வியஸாக 5/2 should be equal to what, pi/6 and உங்களோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து pi/3 இருக்கும். சரியா, ஸோ என்ன கண்டுபிடிச்சிங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, நான் அந்த கொஷின்லாம் முடிச்சதுக்கப்புறம் சம்மரி உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், சி கொஷின் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறத விட இப்போயே நான் சொல்லிடுறேன். சி இந்த டயக்ராம் பாருங்கள், சி இந்த டயக்ராம் பாருங்கள், நல்லா பாருங்கள். கொஷனில் வந்து y கேட்டிருக்காங்களா? ஓகே, y வேணும்னாக்கா உங்களுக்கு என்னென்ன வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும். கரெக்டாக? அண்ட் இந்த டீட்டா வேணும். ஏன் இந்த டீட்டா வேணும், நான் என்ன சொல்லியிருக்கேன், tan டீட்டாவும் sin டீட்டாவும் தான் ஒரே குவான்டிட்டி இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் வர்றதுக்கு. சரியா, y அதாவது இப்போ நான் இந்த டீட்டா பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள், அதாவது கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள். சரியா, tan டீட்டா பண்ணுறேன், tan டீட்டா பண்ணால் என்ன வரும், y/D வருமா? ஓகே, இந்த இடத்துல இந்த குவான்டிட்டி தெரியாது. ஓகே, இந்த குவான்டிட்டி இஸ் கிவன். ஓகே, இந்த குவான்டிட்டியும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதாவது டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஓகே, டீட்டாவோ இல்லை வந்து இந்த tan டீட்டாவையோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் த வேல்யூ ஆஃப் y. ஓகே, அப்போ நான் tan டீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, tan டீட்டா எனக்கு ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன், எந்த ரிலேஷனுமே இல்லை. ஓகே, ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும், sin டீட்டா ஈக்குவல் டு என்னது, ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி sin டீட்டான்னு ஒரு ரிலேஷன் இருக்கா? ஓகே, நான் sin டீட்டாவை கண்டுபிடிச்சேன்னா ஐ கேன் ஈஸிலி ஈக்குவேட் இட் டு tan டீட்டா. ஓகே, எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா, sin டீட்டாவை கண்டுபிடிக்கணுன்னா எனக்கு என்ன வேணும், டி தெரியணும். டி இஸ் கிவன், நோ ப்ராப்ளம். டெல்டா எக்ஸ் வேணும் எனக்கு. ஓகே, டெல்டா எக்ஸ் வேணும்னா என்னது, ஃபார்முலாவில் இப்போ தான் சொன்னேன். டெல்டா எக்ஸ் வேணும்னா 1 minute, என்னோட டெல்டா எக்ஸோட வேல்யூ என்னது, λ/2 pi இன்ட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக, λ/2 pi இன்ட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். நான்
அதுக்கப்புறம் என்ன வேணும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வரும். சரியா, அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். சரியா, சியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன், என்னோடய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன்னா, ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2π இன்ட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ என்னோடய ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேல்யூ π/3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் லாம்டா பை 2π இன்ட்டு π/3 பண்ணோம்னா யூ வில் கெட் path difference equal to lambda by 2. சரியா, ஒன்ஸ் path difference தெரிஞ்சுனாக்கா we need to find sin theta. ஓகே, எதுக்கு, ஸோ தட் நம்ம y கண்டுபிடிக்கணும், tan theta வச்சு y கண்டுபிடிக்கணும். ஸோ we know that delta x equal to d sin theta and d sin theta equal to lambda by 6. okay, and sin theta equal to lambda by 6 into d. ஓகே, இந்த இடத்துல அகைன் லாம்டாவோட வேல்யூ தெரியும், 600 into 10⁻⁹ மீட்டர். ஓகே, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டியும் தெரியும், 0.25 சென்டிமீட்டரில் கொடுத்தாங்க, அதை நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டேன், -2. சரியா, ஸோ இதை ஒன்ஸ் நான் சால்வ் பண்ணேன்னா 100 ஆகும். ஃபைனலாக சைன் டீட்டா ஈக்குவல் டு 400 into 10⁻⁻7, அதாவது 4 into 10⁻⁻5. ஓகே, நல்லா கவனிங்க, சைன் டீட்டாவோட வேல்யூ ஸோ ஸ்மால். கரெக்டாக எவ்வளோ ஸ்மாலாக இருக்குப்பாங்க வேல்யூ. ஓகே, ஸோ இவ்வளோ ஸ்மாலாக இருக்கனால ஐ கேன் சே தட் சைன் டீட்டா அண்ட் டேன் டீட்டா ஆர் equal. okay, so I can easily say that sin theta and tan theta are equal. okay, so அப்படி ஈக்குவல்னு சொல்லிட்டேனாக்கா, when sin theta is becoming equal to tan theta, I can show that tan theta equal to y by d, capital D. சரியா, இப்போ தான் பார்த்தோம், நான் அந்த டயக்ராமில் சொன்னேன், tan theta equal to y by capital D. சரியா, y by capital D equal to என்னது, tan theta. tan theta ஓட வேல்யூ என்னது, 4 into 10⁻⁻5. அவ்வளோதான்டா, முடிஞ்சு. சி, y தானே கேட்டிங்க, அவ்வளோதான். y equal to 4 into 10⁻⁻5 into capital D. capital D கொடுத்துருக்காங்க. சரியா, கொஷனில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் y equal to 4.8 into 10⁻⁻5. ஓகே, சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சா? ரொம்ப ஈஸி தான், எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரியா, எல்லாமே ஒன்றுத்துக்கும் ரிலேட்டட் தான். கொஷனில் வந்து ஒரே வார்த்தை இன்டென்சிட்டிக்கு வேணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரியா, அதாவது ரிசல்ட் இன்டென்சிட்டியை மட்டும் கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்டாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ரிஞ்ச் கேட்டாங்க. ஓகே, ஒரே ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ரிஞ்ச் கேட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ரிஞ்ச் வேணும்னா எனக்கு வேறு வழியே இல்லை, நான் tan thetaவை அப்ளை பண்ணணும். ஓகே, tan thetaவை அப்ளை பண்ணால் தான் எனக்கு கேபிட்டல் டிக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் கிடைக்கும். சரியா, பட் ஆனால் tan theta வந்து இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம கொண்டு வரணும். எந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை வச்சு சைன் டீட்டாவும் டேன் டீட்டாவும் ஈக்குவல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, அண்ட் சைன் டீட்டா வச்சு ஒரு ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டி சைன் டீட்டா. ஓகே, அதில் சைன் டீட்டா வச்சு பார்த்தோம்னா டெல்டா எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெல்டா எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெஃபினட்டாக ஃபையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து டெடியூஸ் பண்ணி கொண்டு வந்தேன். சரியா, சிம்பிளாக அவ்வளோதான். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இன் அ YDSC capital D, small d and lambda எல்லாமே given. Calculate the intensity on a screen, okay, at a distance of y equal to 1/3 mm. சரியா, y equal to 1/3 mm from the central maxima if intensity of each wave is I. okay, intensity of each wave is I ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம், intensity of each wave is I அப்படின்னாக்கா ஆப்வியஸாக என்ன பேச போகிறாங்க, IR equal to Imax என்ற ஃபார்மெட்டில் வருது அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இந்த கொஷின் படித்தவங்களுக்கு எல்லாமே புரியுதா? ஓகே, இதெல்லாம் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதான் நல்லா தெளிவாக புரியுது. கால்குலேட் த இன்டென்சிட்டி, இந்த வாட்டி என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். அட் அ டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, என்னது இந்த y equal to 1/3ன்னா என்னது, இந்த வாட்டி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த y கொடுத்தாச்சு. ஓகே, இந்த y கொடுத்துட்டு IR கேட்குறாங்க. ஓகே, இது அப்படியே பேக்வேர்டு இன்டகிரேஷன், இதுக்கு முன்னாடி போட்ட கொஷனுக்கு அப்படியே பேக்வேர்டு. ஓகே, சி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, y கொடுத்துருக்காங்க, இந்த d கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்வியஸாக என்ன கண்டுபிடிப்பீங்க, tan theta கண்டுபிடிப்பீங்களா? சி, ஒன்ஸ் tan theta தெரிஞ்சுனாக்கா என்ன பண்ணிக்கலாம், sin theta கூட ரிலேட் பண்ணிக்கலாம். சரியா, sin thetaவை ரிலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், டெல்டா எக்ஸ் கிடைக்கும். கரெக்டாக, டெல்டா எக்ஸ் கிடச்சுன்னா என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். 5 கிடச்சுன்னா என்ன கிடைக்கும், ரிசல்ட் இன்டென்சிட்டி கிடைக்கும். சரியா, சிம்பிள் தானே. இந்த கொஷின் நான் ஹோம்ஒர்க் தரேன், நீங்கள் போடுங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா, இந்த கொஷின் ஹோம்ஒர்க் போட்டுட்டு பாருங்கள், இல்லை நெக்ஸ்ட் கிளாஸை வந்து இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். சரியா, நான் இன்னைக்கு கிளாஸ் இது போதும். தேங்க்யூ ஸோ மச்.